அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னென்னா, நான் ஏற்கனவே வந்து ஹேர் ஆயில் வந்து காய்ச்சினா ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து என்னென்ன மூலிகைலாம் கலந்துருக்கேன் என்ன இதுன்ட்டு அது வீடியோவை பறிக்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி போட்டு காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த வீடியோ நான் பதிவு போட்டிருக்கேன். இது என்னன்னா காய்ச்சி எடுத்த ஒரு எண்ணெய் தான். இது வந்து ஒரு 20-25 மூலிகை இருக்கும். எல்லாமே போட்டு காய்ச்சின எண்ணெய். காய்ச்சி முடித்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு வேர் தெரியுது பாருங்கள். வேர் தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்லாவே தெரியுது. அந்த வேர் என்னென்னா, அந்த பாட்டிலில் ஒரு வேர் தெரியுதா, அது என்னென்னா வெட்டி வேரும் ஆழம் விழுதில்ல. அந்த வேர் ஆழம் விழுது வந்து பிஞ்சாக வருதில்ல, அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து நிழல் காய்ச்சலாக உணர்த்திட்டு அதை வந்து தேங்காய் எண்ணெய்க்குள்ளே இந்த எண்ணெய் காய்ச்சின எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். சாதாரணமாக இந்த காய்ச்சின எண்ணெயெல்லாம் எனக்கு தேய்க்க பிடிக்காதுங்க. தேங்காய் எண்ணெயிலே போட்டுக்கலாமா, தாராளமாக போட்டுக்கலாம். வெட்டி வேர், வெந்தயம், கரிஞ்சீரகம், வேம்பாலம்பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆலம் விழுது, இதெல்லாம் நம்ம அந்த வேர் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தேய்ச்சிட்டு வந்தோன்னா முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அதோட இது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து கருவேப்பிலை, நீல அவுரி, சௌரி கொடி, இது வந்து மூணையும் போட்டு நான் அரைக்காமல், எப்போதும் அரைச்சி தான் காய்ச்சுவேன். இன்றைக்கி வந்து அரைக்காமையே போட்டுட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்திங்களா என்ன கலரில் இருக்குது அப்படின்னா, நல்ல நீல கலரில் இருக்குது. இந்த கரண்டியில் வந்து தெரியலை, ஆனால் கிண்ணத்தில் விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல நீல கலரில் இருக்குது. அது கொஞ்சம் ஆள்றதுனால தெரியலை என்ன. இது வந்து நீல அவுரி தான் போட்டிருக்கேன். அவுரி, கருவேப்பிலை, சௌரிக்கொடி, இதெல்லாம் நம்ம போட்டு தேய்ச்சிட்டு வரப்போ முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும். இளநரை வந்து மறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டையெல்லாம் அடிக்க தேவையில்ல. நம்ம வந்து இதில் வந்து நான் மருதாணெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். மருதாணை, சௌரிக்கொடி, அவுரி எல்லாமே போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அதனால் இது தேய்க்கிறப்ப முடி நரைச்சதா நரைக்கலையானே தெரியாது. முடி வந்து நல்ல கருமையாக இருக்கும். ஒரு 40 வயசு, ஏன் 35 வயசில் கூட சில பேர்த்துக்கு நரமுடி வந்துடுது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 70 வயசில் கூட வராது நரமுடி. அப்படின்னா என்னென்னா, உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறவங்களுக்கு வந்து நரமுடி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வராது. யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல், மன அழுத்தம்லாம் ஆகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து முடி வந்து நரைக்காது. நல்லாவே முடி வளர்ச்சியும் இருக்கும், கொட்டவும் கொட்டாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எண்ணெய் தேய்ச்சா மட்டும்தான் முடி வளரும் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறதுக்கும் இளநரைய மறையிறதுக்கும் இந்த எண்ணெயெல்லாம் வந்து பயன்படுது. இந்த மாதிரி போட்டு காய்ச்சிற எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறையா முருங்கைக்கீரை சாப்பிட்ணும். கருவேப்பிலை போட்டு சமைச்சோம் அப்படின்னாக்கா அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடக்கூடாது. அதை நல்லா அதை வந்து சாப்பிட்ருக்கணும். நம்மளே மென்று சாப்பிட்டுக்கணும். காலையிலே எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் இருக்கும்போது ஒரு இனுக்குன்னு சொல்லுவாங்க, ரெண்டு கொத்து கருவேப்பிலைன்னு வச்சுக்கோங்க. அதை உருவி அப்படியே பச்சையாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அப்புறம் கொய்யாப்பழம்லாம் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, மற்ற எந்த பழம் எப்படி இருக்காலும் கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு வந்து நிறைய நோய் வந்து வராது உடம்புல. அப்போ வந்து முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். புதுசாக முடி வளர்கிறதுக்கு வந்து இந்த எண்ணெய் தேய்க்கிறப்போ புதுசாக நெற்றிக்கிட்டெல்லாம் வந்து கொட்டிடுது இல்லையா, அதெல்லாம் வந்து முளைக்குது. சின்ன பேபி ஹேர் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துடும். சின்ன குட்டி முடியாக முளைச்சி வரும். இந்த எண்ணெய் தேய்க்கிறப்ப உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து முத்துக்கொட்டை, விளக்கெண்ணெய் காய்ச்சிரோம்ல, அந்த முத்துக்கொட்டை வந்து போட்டு காய்ச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml வந்து ஒரு 3 லிட்ரு தேங்காய் எண்ணெய் காய்ச்சிரும் அப்படின்னா 50 ml வந்து விளக்கெண்ணையும் 50 ml வந்து அந்த நல்லெண்ணெய், எண்ணெய் இருக்குல்ல, அது இதெல்லாம் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். இதில் அது மாதிரி தேய்க்கிறப்ப நல்ல தலைமுடியும் வளரும். ரெண்டாவது வந்து தலைவலி, இது தலைபாரம் இதெல்லாம் இருக்காது. இது வந்து எந்த ஒரு மணமூட்டியும் நம்ம கலக்கலை. இதில் வந்து நேச்சுரலாக என்ன வாசம் வருமோ அது மட்டும்தான் எண்ணெயில். இந்த மூலிகை போட்டு காய்ச்சிருக்கோம்ல, அந்த வாசம் மட்டும்தான் வரும். மற்றபடி செயற்கையான எந்த ஒரு மணமூட்டியும் இதில் கலக்கலை. இதெல்லாம் என்னங்க, உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எல்லா மூலிகையும் போட்டு காய்ச்சி தடவுங்க, பயன்பெறுங்க. இயற்கையோடு இணைவோம், வளமோடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் நீங்களும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சிருக்கீங்களா, பயன்படுத்தியிருக்கீங்களா, முடி வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் வந்து என்னென்னலாம் நீங்கள் போட்டு காய்ச்சுவீங்க, இல்லை என்ன மாதிரி நீங்கள் வித்தியாசமாக நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்கவுங்க பாட்டி, அம்மா அவங்களாம் சொல்லி கொடுத்த முறைப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு காய்ச்சுவீங்க அப்படின்னு, மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு இந்த பதிவு முழுசாக பார்த்ததற்கோ ரொம்ப ஆதரவு கொடுக்குறதுக்கு நன்றி.